அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் அருகில் நெருங்கி வந்து கொண்டிருக்க ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய பரப்புரையை துரிதப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய மயிலம் தொகுதி வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளோடு பெரமந்தூர் அப்படிங்கிற பகுதியில் வாக்கு சேகரிக்கிறதுக்காக சென்றிருக்கிறாங்க. அப்படி சென்ற பொழுது ஒரு கார் ஒன்று பின்னாடி வந்திருக்கு. ஹார்ன் அடிச்சிருந்துருக்கிறாங்க. ஹார்ன் அடித்தப்போ அந்த காருக்கு வழிவிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே வழி விட்டுட்டு நின்றுட்டாங்க. அந்த கார் வந்து அவங்கள கடந்து போயிருந்திருக்கு. அப்படி போனதுக்கப்புறம் திரும்பி பார்த்துருக்காங்க. யாருப்பா அது, நம்ம பாட்டுக்கு வந்து வாக்கு சேகரிக்கிறதுக்காக கூட்டமாக சேர்ந்து போயிட்டுருக்குறோம், டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வந்து ஒருத்தங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி கட்சி நிர்வாகிகள் பார்த்துருக்காங்க. பார்த்தப்போ காருக்குள்ளே இருந்த அந்த அதிமுகவுடைய பிரமுகர், ஏய் என்ன முறைகிற, என்ன அவ்வளோ பெரிய ஆளா நீ, எங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்து ஓட்டு கேட்டுட்டு என்னவே முறைகிறியா அப்படின்னு சொல்லிட்டு எகத்தாளம் பேசுனது மட்டும் இல்லாமல் அங்கே அவர் போய் ஒரு 2 பேருக்கு நல்ல சரக்கை வாங்கி ஊற்றி கொடுத்து கூட்டிகிட்டு வந்து அந்த ஆளும் ஃபுல்லாக போதையை ஏற்றிட்டு இந்த பகுதியில், இந்த பெரமந்தூர் அப்படிங்கிற இந்த பகுதியில் நீ வாக்கு கேட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தகாத வார்த்தையில் காதெல்லாம் கருகிற மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தையில் பச்சை பச்சையாக பேசுகிறான் அந்த ஆள். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அவங்கள அமைதி காக்குறாங்க. வேண்டாம், ஃபுல் போதையில் இருக்கிறானுங்க, இவங்க கிட்ட நம்ம எதுவும் பிரச்சனை பண்ணி நம்ம வந்து இவனுக்கு கீழே இறங்கி நம்மளும் போயிட வேண்டாம் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக அந்த இடத்துல எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாமல் அமைதி காத்தாங்க. அங்கே பிரச்சனை சலசலப்பு அப்படின்னதும் சுற்றி வந்து மக்கள் எல்லாருமே கூடிட்டாங்க. கூடி வந்து யாரா இருந்தாலும் தண்ணியை போட்டு, அதுவும் ஒரு அதிமுக நிர்வாகி, பேர் வந்து பாண்டுரங்கன், சென்னையில் பொறுக்கிட்டு இருந்தானா. இப்போ வந்து தேர்தல் நேரத்திற்காக அந்த பகுதியுடைய கிளை செயலாளர் போல இருக்கு. அங்கே வந்து என்னுடைய ஊருக்குள்ளே நீ எப்படி வரலாம், நீங்கள் வந்து நீ எப்படி வாக்கு கேட்கலாம், என்ன உன் ஊர் பாகிஸ்தான் பார்டரில் இருக்கா, அங்கே வந்து நாங்கள் வந்து வாக்கு கேட்கக்கூடாதா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியுடைய பகுதி அது. அங்கே நாம் தமிழர் கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, மக்களை சந்தித்து வாக்கு கேட்பதற்கான அனைத்து உரிமையும் அனைத்து கட்சிக்காரனுக்கு இருக்காங்க. வேட்பாளராக இருக்கக்கூடிய சுயேட்சை வேட்பாளர் கூட ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வந்து வாக்கு கேட்கலாம். வாக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாரா? சரி, ஒரு குடிகார கபோதி நல்லா ஃபுல்லாக ஏற்றிட்டு கூட இருக்கிற 2 அல்ல கைங்களுக்கு நல்லா ஊற்றி கொடுத்து கூட்டிகிட்டு வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூட வாக்குகளை வந்து பெற்றக்கூடாது நாம் தமிழர் கட்சிக்காரங்க அப்படிங்கிறதுக்காக அவன் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, நாம் தமிழர் கட்சியினுடைய மயிலம் தொகுதி வேட்பாளரை நோக்கி கல்லெடுத்து எரியறதுக்கு போகிறாங்க. கையில் எடுத்துட்டான். எடுத்து அடித்து அங்கே வந்து பெண்கள் வந்திருக்காங்க வாக்குகள் சேகரிக்கிறதுக்கு. அவங்க மேலே பட்டு ஏதாவது நடக்கக்கூடாது நடந்துருந்துச்சுன்னா யார் பொறுப்பு? இவ்வளோத்துக்கும் இந்த பாண்டுரங்கன் என்கிற அதிமுகவுடைய நிர்வாகி இப்படி கேவலமாக நடந்துக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. நாம் தமிழர் கட்சி அந்த பகுதியில் போன எலெக்ஷனில் வந்து அதிகபட்சமான வாக்குகளை வாங்கியிருக்கு, 2வது இடத்துல வந்திருக்கு. நம்ம வந்து 500 1000 அப்படின்னு காசை அள்ளி விடுறோம். மக்கள் காசை வாங்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கானே. போன தடவையே நாம் தமிழர் கட்சி 2வது இடத்திற்கு வந்திருக்கு. இங்கே அதிகபட்சமான மக்கள் காசை வாங்கினாலும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிக்கிறாங்க அப்படின்ற ஒரு சூழல் நிலவும் போது இந்த இடத்துல இந்த தடவை இந்த எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி அந்த தொகுதியில் இன்னும் அதிகமாகிடும் உங்களை உள்ள விட்டா அப்படிங்கிற பதட்டத்திலையும் பயத்திலையும் இந்த பாண்டுரங்கன் என்கிற அதிமுக டயர் நக்கி நாம் தமிழர் கட்சி தம்பிகள்கிட்ட எல்லாம் மீறி பேசிய காட்சிகள் சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவிக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு புறம் தாவேக்காவை, இன்னொன்று திமுகவை, இந்த 2 பேரையும் தான் வீடு கட்டி அடிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த அதிமுகவெல்லாம் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் ஒரு பெரிய பொருட்டாவே மதிக்கிறது இல்லை. பாஜகவோட கூட்டணி வச்சு இந்த தேர்தலில் ஒன்றுத்துக்கு இல்லாமல் அதிமுக போக போகுது அப்படின்னு நம்மெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் இல்லை தாவேக்கால மட்டும் இல்லை, திமுகல மட்டும் இல்லை, அதிமுகலையும் பாண்டுரங்கன் போன்று என்னை போன்ற தற்குறிகள் நிறைய பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதிமுகவும் நிரூபிச்சிருக்கு. அதாவது இந்த பாண்டுரங்கன்
அப்படிங்கிற நபர் தண்ணியை போட்டுட்டு கூட இருக்கிற 2 அல்லக்கைங்களுக்கு சரக்கை வாங்கி ஊற்றி கொடுத்து கூட்டிட்டு வந்து இவ்வளோ பிரச்சனையும் பண்ணுறது அதிமுகவுக்கு சாதகமாக போகுமான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே, எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியே, அந்த தொகுதியை கைப்பற்றதுக்கு முன்னாடியே குடிச்சிட்டு இவ்வளோ கூத்தடிக்கிறாங்க அப்படின்னா ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக முகம் சுழிச்சிருந்துருக்காங்க. என்னப்பா இருந்தாலும் தண்ணியை போட்டு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் ரொம்ப அமைதியாக 10 பேர் தான் வந்தாங்க, அவ்வளோ அமைதியாக ஒவ்வொருத்தட்டி வாக்கு கேட்டு போனாங்க, அவங்கள வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரே அப்படின்னு அந்த சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அதிமுக மேலேயும் இந்த அதிமுக நிர்வாகிகள் மேலேயும் மிகப்பெரிய அளவில் அதிருப்தியில் இருக்காங்க. இது மட்டும் இல்லை பாண்டுரங்கா, நீ அங்கனக்குள்ள மட்டும் பிரச்சனையை கிரியேட் பண்ணல, அதிமுகவுக்கு எதிராக மக்களை பேச வைக்கல. இப்போ நான் பேசுறத ஒரு 10,000 பேர் பார்க்குறான் அப்படின்னா கண்டிப்பாக உன் லட்சணம் என்னன்னு தெரியும். வருகிற 2026 தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்களிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய காமன் பீப்புள் கூட வாக்களிக்காம கடந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி தான் நாகையில் கார்த்திகா அவர்கள் வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து ஒரு கோயில் திருவிழா, அங்கே வந்து வந்த எல்லாருக்குமே மோர் ஊற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க, கையில் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கே இருந்த உடன்பிறப்புகள், நீங்கள் எப்படி நோட்டீஸ் கொடுக்கலாம், எங்கள் ஊருக்குள்ளே வந்து நீ இந்த மாதிரி பண்ணுவியா, எங்கள் கோயில் இது, எங்கள் ஊர் அப்படின்னு எகத்தாளம் பேசினானுங்க. கார்த்திகா சும்மா கிளிகிளின்னு கிழிச்சு விட்டாங்க. எதிரா ஓ ஊர், இங்கே இருக்கிற யாதும் ஊரே யாவரும் கேளிடுறா, இங்கே இருக்கிற எல்லா ஊரும் எங்களுடைய ஊர் தான்டா. அண்ணன் சீமானவர்கள் ஒரு நபர் இருக்காரு திருச்சிக்காரன் அப்படின்னா சீட்டை தூக்கி மதுரையில் கொடுத்துருக்கிறார். நிறைய பேர் அதை விமர்சனம் பண்ணாங்க, எதனால் வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய நபருக்கு மதுரையில் சீட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு. உண்மை என்னன்னா, மற்ற கட்சி வேட்பாளர்களுக்கு அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் தெரியும். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு 234 தொகுதியிலையும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது நன்றாக தெரியும். அதனால ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களும் 234 தொகுதியிலையும் பிரச்சாரத்தை முன்னெடுத்து மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு அலை அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் நிலவி வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதனால தான் இந்த அதிமுக நிர்வாகி அந்த பகுதியில் நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாமல் அங்கு அமைதியான முறையில் வாக்கு சேகரிக்க சென்ற நாம் தமிழர் கட்சியினரை கேவலமாக அசிங்கமாக காதெல்லாம் கருகிற மாதிரி கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டியது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரை கல்லெடுத்து அடிக்க போன காட்சிகளை பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த அதிமுக மேல வெறுப்பு அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருது. அதிமுகவை வந்து நாம் தமிழர் கட்சி எப்பவுமே ஒரு சாஃப்ட் டோன்ல தான் அணுகிருக்கு. ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் திமுகவை என்ன பொழக்கிறோமோ, இதே தாவேக தற்குறிகளை என்ன கிளிக்கிறோமோ, அந்த அளவுக்கு ஈக்குவலாக அதிமுக அடிமை கட்சியையும் நம்ம கிளின்னு கிளிக்கணும். பாஜகவோட போய் உக்காந்துக்கிட்டு ஒட்டுமொத்த கட்சியும் அடகு வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்குறீங்க, வாக்கு கேட்க வர்றவனையும் தடுக்கிறீங்க அப்படிங்கிறது நமக்கு சத்தியமாக புரியல. நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை கேவலமாக அசிங்கமாக பேசிய இந்த நபரை நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரை பார்த்து கல்லெடுத்து தாக்க முயன்ற இந்த நபர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்து தக்க சட்ட நடவடிக்கை எடுக்கணும். அந்த ஓசி குடிக்க ஆசைப்பட்டு இந்த பாண்டுரங்கன் கூட 2 பேர் மணியாட்டிக்கிட்டு வந்தாங்கல்ல, அவங்கள் மீதும் முதல் தகவல் அறிக்கையை காவல்துறை பதிவு செய்து இந்த 3 பேர் மீதும் தக்க நடவடிக்கை அப்படிங்கிறத எடுக்கணும். இல்லாட்டி சட்ட ஒழுங்கு 234 தொகுதியிலையும் சந்து சிரிச்சிரும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல காவல்துறைக்கு வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் உங்களுடைய கண்டனங்களை இந்த காணொலியுடைய முடிவில் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.